காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் நேர்ந்த கொடூரம், மருத்துவரின் அலட்சியத்தால் உயிரிழந்த கர்ப்பிணி பெண். யாழில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்து தடம் புரள்வு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன்விழா நிகழ்வுகள், விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானத்தை தாக்கிய மின்னல். சுவிட்சர்லாந்தில் திருட்டில் ஈடுபட்ட இலங்கை சிறுவன் உட்பட 2 கைது. தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை கந்தளாய் பகுதியில் சிசேரியன் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்ட தாயொருவர் இயற்கையான பிரசவத்திற்கு உட்படுத்திய பின்னர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கந்தளாய் ஆதார வைத்தியசாலையின் மருத்துவர்களின் அலட்சியத்தால் இந்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக குறித்த பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கந்தளாய் கெமினு மாவட்டத்தில் வசித்து வந்த 32 வயதுடைய பெண்ணொருவர் தமது 2வது குழந்தை பிரசவத்துக்காக கடந்த 22ஆம் திகதி கந்தளாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த தாயின் ஆரம்ப பரிசோதனைகளின் போது சிசேரியன் மூலம் குழந்தையை பிரசவிக்க வேண்டும் என பரிந்துரைத்திருந்த வைத்தியர்கள் பிரசவத்திற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பரிசோதனை அறிக்கைகள் மருத்துவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். அதன்படி பிரசவத்திற்காக கந்தளாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குறித்த அறிக்கைகள் வைத்தியர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த தாயை சிசேரியனுக்கு உட்படுத்தாமல் இயற்கையான பிரசவத்திற்கு வைத்தியர்கள் அனுமதித்ததாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மருத்துவர்களின் அலட்சியத்தால் இந்த மரணம் ஏற்பட்டதாகவும் அதற்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் புகையிரதம் ஓமந்தை புகையிரத நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டுள்ளது. இந்த புகையிரதத்தின் ஒரு பட்டி 26ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியளவில் தடம் புரள்வுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் புகையிரதத்தின் தடம் புரள்வை சரி செய்யும் பணியில் ரயில்வே திணைக்கள ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். மகவவில் இருந்து காங்கேசன்துறை வரையிலான ரயில் பாதை பழுதுபார்க்கப்பட்டு திறக்கப்பட்ட பின்னர் பதிவான முதல் ரயில் தடம் புரண்ட சம்பவம் இதுவாகும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 50வது ஆண்டு பூர்த்தியை தொடர்ந்து பொன்விழா நிகழ்வுகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 26, 27, 28 ஆகிய தினங்களில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் இமானுவேல் ஆர்னோல்ட் தெரிவித்துள்ளார். குறித்த நிகழ்வை பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தில் கல்வி கற்ற பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து விழா நிகழ்வினை நடாத்த தீர்மானித்துள்ளனர். இதற்காக உருவாக்கப்பட்ட ஏற்பாட்டுக் குழுவின் ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. பொன்விழா நிகழ்விற்கு புலத்திலும் நாட்டிலும் உள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர்கள், தொழில்துறை சார்ந்தவர்கள், புலம்பெயர் நாட்டில் வசித்து வருபவர்கள் அனைவரையும் வருகை தருமாறு ஏற்பாட்டுக் குழு அறிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் 26ஆம் திகதி முதல் நாள் நிகழ்வு காலை 9 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இதன்போது பொன்விழா தொடர்பான நூல் ஒன்று வெளியீடு செய்யப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து கலைப்பீடத்தைச் சேர்ந்த மூத்த இளைப்பாறிய விரிவுரையாளர்கள் கௌரவிக்கப்படவுள்ளனர். 2ஆம் நாள் நிகழ்வாக கலைப்பீடத்தைச் சேர்ந்த பழைய மாணவர்களின் விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. இதில் மென்பந்து, கரப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளும் பாரம்பரிய உள்ளக வழியக விளையாட்டுகளும் இடம்பெறவுள்ளன. இறுதி நாள் நிகழ்வாக பல்கலைக்கழக கலைப்பீடத்தைச் சேர்ந்த மாணவர்கள், பழைய மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குருதிக்கொடை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்குமான ராப்போசன நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டுக் குழு அறிவித்துள்ளது. பிரேசில் நாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானம் ஒன்றின் வால் பகுதியில் மின்னல் தாக்கும் காணொளியொன்று தற்போது இணையதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. பிரேசிலின் பவுலோ நகரில் குவாருலோஸ் விமான நிலையத்தில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தின் பயணிகள் விமானம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துள்ளது. அப்போது வானில் இருந்து மின்னல் ஒன்று விமானத்தின் வால்பகுதியை தாக்கியுள்ளது. இதனை விமான பயணியான பென்ஹார்டு வார் என்பவர் காணொளி எடுத்துள்ளார். இது பற்றி பென்ஹார்டு வார் கூறும்போது,
பெரிய புயல் ஒன்று வீசியதால் விமானங்கள் தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. நாங்களும் பாதுகாப்பான இடத்தில் அமர்ந்திருந்தோம். இது புகைப்படம் எடுப்பதற்கான சரியான தருணம் என உணர்ந்தேன். அப்போது நாங்கள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்த போது விமான நிலைய தரைப்பகுதி அருகே மின்னல் தாக்கியது. அது விமான வால்பகுதியையும் தாக்கிய போது படம் பிடித்தேன் என தெரிவித்துள்ளார். இது பற்றி அந்நாட்டு தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்தியில், ஆண்டுக்கு சராசரியாக ஓரிரு முறை விமானம் மீது மின்னல் தாக்குதல் ஏற்படும். மின்னல் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் விமானம் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. எனினும் மின்னல் தாக்கிய பின்னர் அந்த விமானம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விமானம் புறப்பட தாமதமடைந்ததுடன் பயணிகளும் சரியான நேரத்தில் புறப்பட முடியாமல் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிப்பு சரி செய்யப்பட்ட பிறகு 6 மணி நேரம் கழித்து விமானம் பயணத்திற்கு புறப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் சோலத்தூன் மாநிலத்தில் மதுபான நிலையம் ஒன்றில் சனிக்கிழமை திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் இணையதள செய்திகள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், சனிக்கிழமை மாலை 7:30 மணியளவில் குடியிருப்பாளர் ஒருவர் ஓல்டனில் உள்ள ஹோஸ்கெட்ஸ்ட் வீதியில் உள்ள ஒரு மூடப்பட்ட மதுபான நிலையத்திற்கு அருகில் இனம் தெரியாத 2 சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிவதாக சோலத்தூன் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து ஓல்டன் பிரதான புகையிரத நிலையத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வைத்து 2 சந்தேக நபர்களை சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி விசாரணைகளை மேற்கொண்ட போது இவர்கள் திருட்டில் ஈடுபட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை சேர்ந்த 16 வயதுடைய சிறுவனும் மற்றும் எரித்ரியன் நாட்டைச் சேர்ந்த 15 வயதுடைய சிறுவனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர். குறித்த மதுபான நிலையத்தை உடைத்து திருடப்பட்ட சில பொருட்களை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடையே மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.